நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பகுதியில் பார்க்க போவது, அதாவது ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தவிர்ப்பது எந்த முறை என்பதை பார்க்க போறோம். அதாவது பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்பது இந்த குழந்தையின்மை. இந்த குழந்தையின்மைக்கு காரணம் பார்க்க போனீங்கன்னா நிறைய காரணங்கள் உண்டு. ஆனா முதல் காரணம் என்ன பார்க்க போனீங்கன்னா, உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம், வெப்பம். இந்த உஷ்ணம் என்பதுதான் முதல் காரணமாக அமைகிறது. அதனால ஆண் பெண் இருபாலருமே முடிந்த அளவுக்கு அவர்கள் உடலை வெப்பம் தவிர்த்து ஆரோக்கியமா இருப்பது மிகவும் அவசியம். அதாவது பொதுவாக இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா, ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே வெப்பம் சார்ந்த தொழில் வேலைகள் தான் அதிகமாக செய்யக்கூடியதாக இருக்கு. உதாரணத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய டிரைவிங், மேஸ்திரி, வெல்டிங், மார்க்கெட்டிங் ஒர்க்கு, அதே போல் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட், இந்த போன்ற எல்லா வேலைகளிலுமே டிப்ரெஷனும் இருக்கு, உடல் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய வேலைகளாகவும் இருக்கு. அப்படி வெப்பம் ஏற்படும் போது அந்த ஹீட், உடல் உஷ்ணம் என்பது ஆண்களை பொறுத்த வரைக்கும் விதை பையையும் ஆசன வாயும் தான் முதல்ல தாக்கும். அந்த விதை பையை அந்த வெப்பம் ஹீட் தாக்கும் போது ஆண்களுக்கு கண்டிப்பாக கவுண்டிங் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு முதல் அறிகுறியாக இருக்கு. அப்ப ஆண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த உடல் உஷ்ணம் ஏற்படாத அளவுக்கு இருப்பது மிகவும் அவசியம். அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் உடலில் ஏற்படக்கூடிய வெப்பமும் அவங்களுக்கு உடலில் வெப்பம் அதிகமாகி வெள்ளைப்படுதல் பிரச்சனை உருவாக்கலாம். அதே போல கருமுட்டையுடைய வளர்ச்சி தன்மையை குறைவாக்கலாம். அதனால ஆண் பெண் இருபாலருமே உடல் உஷ்ணத்தை தவிர்த்து உடல் குளிர்ச்சியாக இருப்பது மிகவும் அவசியம். உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு கண்டிப்பாக பொதுவாக பார்க்க போனீங்கன்னா, ஆண் பெண் 2 பேருமே 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது பேதிகை எடுத்து உடலை சிறுங்குடல், பெருங்குடல் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தமாக வைத்திருப்பது அவசியம். இரண்டாவதாக பார்க்க போனீங்கன்னா, வாரத்துல ஒரு முறை கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் அவசியம். அதாவது அடி பாதத்திலிருந்து தலை உச்சி வரைக்கும் நல்ல மசாஜ் செய்து ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் விட்டு புதன் அல்லது சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக குளித்து வரப்ப உடல் உஷ்ணம் குறையும். அதே போல மூணாவதா பார்க்க போனீங்கன்னா, காலை டைம்ல எம்டி ஸ்டொமக்ல இளநீரோ அல்லது மோரோ எடுக்கும்போது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே உடலுடைய உஷ்ணம் குறைவதற்கு கண்டிப்பா உதவியா அமையும். அதனால ஆண் பெண் இருபாலருமே உடல் உஷ்ணத்தை தவிர்த்தால்தான் குழந்தையின்மைக்கான முதல் காரணமாக இருக்கக்கூடிய வெப்பம்ன்றது இல்லாமல் ஆரோக்கியமான உடல் இருக்கும் போதுதான் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நிரந்தர சிகிச்சையா மற்ற பிரச்சனை இருந்தாலும் மற்ற தீர்வுகள் எடுக்க முடியும். அதனால உடல் உஷ்ணத்தை தவிர்ப்பதற்கு இந்த முறைகளை கண்டிப்பா பயன்படுத்தி உங்கள் உடல் உஷ்ணத்தை தவிர்க்க நல்ல விழிப்புணர்வா இருக்கும்ன்றத இந்த பகுதியில் நம்புறோம். இதை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.